ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இதில் என்ன பேச போகிறோம்னா, கிராசரி டாஸ்க்கு 4000 தான் எடுத்தாங்க. அந்த 4000 அந்த பிஸ்கெட்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயம் பண்ணி தான் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஸோ எப்பவுமே கிராசரி டாஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்தது தான். இதில் வந்து சௌந்தர்யா பண்ணதெல்லாம் க்யூட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது பிஸ்கெட்டை வந்து நெத்தியில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வாய்க்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான். இதில் நிறைய பேர் விட்டுட்டாங்க. இதில் பவித்ராலாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா க்யூட்டாக பண்ணி அது மூவே ஆகலை, அதுக்குள்ளே வந்து நாக்கில் தள்ளி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது க்யூட்டாக இருந்தது பண்ணதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து என்னது 8 பேர் தான் பண்ணாங்க. 8 பேர் தான் பண்ணுற பட்சத்தில் 500 அப்படின்னு சொல்லும்போது இது 4000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அது கூட சேர்த்து எப்பயுமே 250 வந்து பிக் பாஸ் கொடுப்பார். அதோட சேர்த்து இவங்க 4170 என்னவோ டோட்டலாக எல்லாத்தையும் வந்து கிராசரிஸ் எடுத்தாங்க. அந்த கிராசரிஸ் கூடவே பார்த்திங்கன்னா வந்து என்னது அது வந்து அந்த கால்குலேட் பண்ணி எடுக்கிற இடத்துல பாலுக்கு பதில் கேரட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தும் போகுது. அது மஞ்சரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜாக்லின் இந்த மூடுக்கு ஜாக்லின் அதை கொஞ்சம் சுருக்குன்னு அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த விஷயத்த. பாலுக்கு பதிலாக ஏன்னா இவங்களுக்கு பால் பிடிக்காது, அதனால வேணான்னு சொல்கிறாங்க, கேரட் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அவங்க ஓவராலாக தான் சொன்னாங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்து அன்ஷிதா கூட ரெண்டு இது பால் வேண்டாம் அவங்க சொல்லும்போது அவங்களுமே சொன்னாங்க. அது 2 பேக்கெட் பால் எடுத்ததுக்கு பதில் கேரட்டாக எடுத்துருக்கலாம் அப்படின்போது அவங்களும் அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. பட் ஆனால் அந்த இடத்துல ஜாக்லின் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரில. ஏன்னா ஜாக்லினும் தீபக்கும் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எப்பயுமே நான் சொல்வேன் கிச்சன் டிபார்ட்மெண்ட்னா தீபக் இன்ஃப்ளூயன்ஸ் எடுப்பார் அப்படின்னு. இப்போ தீபக் கூட ஜாக்லின் கை கொத்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி, அருண், விஷால் அந்த சைட் போயிட்டு அவங்க கேம் டவுன் ஆகுமோ அதே மாதிரி இந்த சைடுமே தீபக் கூட ஜாக்லின் சேர்ந்தாங்கன்னா அவங்க கேம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஜாக்லின் இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும், இல்லைனா எல்லாருக்கூடையுமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி பட்டும் படாமல் இருந்துட்டு போயிடலாம். ஆனால் தீபக்கை முழுசாக நம்புறது அவங்க கேமுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே தீபக் மாதிரி ஆளுங்க அந்த கேர்ள்ஸை முன்னாடி வரவே விட மாட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினதே ஜாக்லின் தான், சௌந்தர்யா. அதுக்கப்புறம் பார்த்தா சாச்சனாவை எப்படியோ தர்ஷா குப்தா ஃபஸ்ட்டு தர்ஷா குப்தா வெளில அமிச்சதுமே தீபக் தான் டைரக்ட் நாமினேஷனில். அது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டைரக்ட் நாமினேஷனில் ஒரு பொண்ணையும் வெளில அமிச்சிட்டு, இல்லை அவர் நாமினேட் பண்ணி ஒரு பொண்ணையும் வெளில அமிச்சிட்டு அப்புறம் நான் தான் பண்ணேன்னு அவங்க போனதுக்கப்புறம் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் உள்ள. இது நம்மளால் தர்ஷா குப்தா விஷயத்துலையும் பார்க்க முடிஞ்சது, சாச்சனா விஷயத்துலையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட வேறு யாரோன்னு நினைக்கிறேன். அப்போது அதை பண்ணிட்டு வந்து இவர் வந்து அன்றைக்கி வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வெளில போனதுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க தன்னை தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு யார் அவங்கள நாமினேட் பண்ணது, யார் பண்ணது, அப்படி ஏதோ ஒரு கேள்வி வந்து இவர் தப்பாக போயிருக்கிறான்றதுக்காக இவரே அந்த விஷயத்தை எடுத்து வச்சு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு என்ன கஷ்டம்னா கில்ட்டுனே சொல்லுவார், கஷ்டம்னு கூட சொல்ல மாட்டார். எனக்கு என்ன கில்ட்டாக இருக்குன்னா நான் தான் டைரக்ட் நாமினேஷனில் போட்டேன், நான் தான் நாமினேஷனில் வர வச்சேன் அப்படின்னு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஏன் இப்போ இந்த வாட்டி தர்ஷிகா போனது கூட தீபக் தான் போட்டிருப்பார் தர்ஷிகாவை. இது அன்ஷிதா கிட்ட அவர் சொல்ல மாட்டார். பட் ஆனால் அன்ஷிதா வந்து யார் போட்டாங்கன்னு அவங்கள கேட்கும்போது நான் போட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு தீபக்கை கேட்பாரு. தீபக் கேட்பாங்க, தீபக்கே வந்து அன்ஷிதா கிட்ட கேட்பாரு. இல்லை நீங்கள் போட்டிருக்க மாட்டாங்க தெரியும், நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்கன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் அப்படி பார்த்தா நீங்கள் தர்ஷிகாவே உங்களை அண்ணன் தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் தர்ஷிகாவுக்கும் உண்மையாக இருக்கிற மாதிரி தான் நடிச்சிங்க. ஆனால் தர்ஷிகாவுக்கு உண்மையாலும் ஆக்சுவலி தர்ஷிகா வெளில போக வேண்டியவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல அண்ணாவாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இப்போ அன்ஷிதா அழுதாங்க, இல்லைனா உங்களுக்கு தேவைப்படுறவங்க அழுதாங்கன்னா அது கிட்ட போய் சமாதானம் சொல்கிறீங்க, அருண் கிட்ட சாரி கேட்குறீங்கன்னா அந்த தர்ஷிகா பொண்ணையே நீங்கள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியோ செஞ்சோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு எடுத்துக்கல. பட் ஆனால் அந்த கேம் விட்டு வெளில போயிடுச்சுன்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுச்சு அவங்கள நாமினேட் பண்ணவும் ரீசன் சொல்லவும். அதனால் அப்போ வந்து அன்ஷிதாவும் அண்ணான்னு சொல்கிற அந்த பொண்ணு தர்ஷிகாவும் உங்களை அண்ணான்னு சொல்லும்போது, ஆனால் நீங்கள் அன்ஷிதாவை பண்ண மாட்டேன்னு கான்ஃபிடென்ட்டை இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த பக்கம் தர்ஷிகாவை பண்ணீங்க. ஸோ நீங்கள் அண்ணான்னு பழகிட்டு நீங்கள் வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கேம் வரக்கூடாது, அந்த கேம்குள்ளே நாமினேஷன் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த அண்ணா தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பும் அந்த நாமினேஷனை பாதிக்கக்கூடாது தானே, அதுவும் கேம்குள்ளே வரக்கூடாது தானே. அது எப்படி தீபக் சாருக்கு மட்டும் அந்த வீட்டில் அது செல்லுபடி ஆகுது? அருண் தன்னை நாமினேட் பண்ணக்கூடாது, அப்புறம் தனக்கு பிடிச்சவங்க தன்னை நாமினேட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இவர் யார் வந்து நினச்சிருக்காரோ அவரை இவர் நாமினேட் பண்ணலாம், ஆனால் ஆப்போசிட் சைட்லேருந்து இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம் தீபக் சார்? கோவா கேங்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணக்கூடாது, அருண் விஷால் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பிசம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பி பாசம், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் பாசம் அப்படின்லாம் ஒன்று கேம் ஆடுறீங்களே தீபக் சார், அந்த குரூப் யாருமே உங்களை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கு பேர் என்ன தீபக் சார் அப்படின்னு தான் கேட்கணும்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல அன்ஷிதாவை வந்து என்ன சொல்கிறது, ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா வந்து அன்ஷிதா கிட்ட அண்ணன்னு சொல்லிக்கிட்டு அன்ஷிதாக்கு சப்போர்ட் கொடுத்தாலுமே எப்போ தீபக் அன்ஷிதா தனக்கு எதிராக மாறாத வரைக்கும் கம்முன்னு இருப்பார். அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் இப்போ வரைக்கும் இல்லை.
ஏன்னா அவங்க டல் பிளேயர்லாம் இருக்கும்போது அண்ணானி ஒரு உறவு கொண்டாடுவார். ஆனால் அதே மஞ்சரியோ ஜாக்லினோ இப்போ ஜாக்லினோ அண்ணான்னு உறவு கொண்டாடி அவங்க டவுனாக இருக்கு அவங்க கேம். அந்த கோவா கேங்குன்னு போனதுக்கப்புறம் இல்லைனா வந்து வீக்கெண்டில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் ஜாக்லின் கேம் டவுனாக இருக்குது. அதனால் அண்ணா அப்படின்னு அவங்க சொல்லும்போது இதுலேயே அவர் சட்டிலாக மெயின்டைன் ஆகிட்டார். ஒருவேளை கம்பேக் கொடுத்து ஜாக்லின் திருப்பி ஸ்ட்ராங் பிளேயராக வந்தாங்கன்னா ஜாக்லினையும் தீபக் நாமினேட் பண்ணுவார். அன்ஷிதா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சேனல் வந்து அதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா ஏஆர்எம் டைட்டில் வின்னர் ஏஆர்எம் அப்படிங்கிற பேரில் தான் டைட்டில் வின்னர்னு ஒரு விஷயம் வரும்போது அது அருணாவும் இருக்கலாம், அன்ஷிதாவும் இருக்கலாம், ரயானாவும் இருக்கலாம், ராணாவும் இருக்கலாம், ஏன் ரஞ்சிதா கூட இருக்கலாம். எம்முன்னு வரும்போது அது முத்துவாகவும் இருக்கலாம், மஞ்சரியாகவும் இருக்கலாம். அப்போ தீபக்கு ஸ்பேஸ் இல்லையான்னு கேட்டால் அதை சேனல் தான் சொல்லணும். ஆனாலும் சேனல் அவரை பொத்தி பொத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. டைட்டில் வின்னராக இல்லைனாவது டாப் 3லையோ டாப் 5லையோ தீபக்கை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கு எதிராக பாய்ஸ் இருக்கிறவங்களும் பாய்ஸில் எப்படியாவது ஒன்று இவர் வந்து சரி கட்டிடுவார். ஏதோ ஒரு ஜால்ரா கும்பலாக வச்சுக்கிட்டோம் அண்ணன்னு சொல்லிட்டோம். ஆனால் கேர்ள்ஸில் ஸ்ட்ராங் பிளேயராக வந்தார்னா இவர் காட்டுற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பாசம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். அதுக்குள்ளே எல்லாருமே வருவாங்கன்னா மஞ்சரி மாதிரி ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போதைக்கு இவருக்கு வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கிறது பவித்ரா தான். பவித்ரா வந்து ஸ்ட்ராங்காக பேச மாட்டுறாங்க. அதனால் அவங்க திருப்பி இவங்களுக்கு இதுவாக நிற்கிறாங்க. ஆனால் பவித்ராவின் சேனல் வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ளே இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் வெளில வர மாட்டேங்குது. அதை வர வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சேனல் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் என்ன தான் பவித்ராவை நாமினேட் பண்ணாலும் அவர் மோஸ்ட்லி வெளில போக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த கிச்சன் டாஸ்க்குன்னு வர பட்சத்தில் இந்த வாரம் விஷால் கிச்சன் ஏதாவது கேப்டன்சி ஆனதுக்கப்புறம் அகெயின் ஜாக்லினும் தீபக்கும் கிச்சன் இன்சார்ஜுக்கு போய் நிற்கிறாங்கன்னும் போது இங்கே மஞ்சரி என்ன சொல்கிறது, அந்த கேரட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லும் போதுமே ஜாக்லினை சுருக்குன்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஸோ விஷாலோட கேப்டன் பெஸ்ட்டாக இருக்குமா ஒஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவருக்குள்ளே இருக்க அந்த பாலிடிக்ஸ் ப்ளே அங்கங்கே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.